ஃபைனலாக த்ரினியோட சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சைக்கிளை கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவனுக்கு தெரியப்படுத்தலாம். எப்படி ரியாக்ட் பண்றான்னு பார்ப்போம். சைக்கிளுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா லைட்டும் ஹாரனும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. என்னோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பெர்ஃபெக்டா இருக்கு. சர்ப்ரைஸா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? அவங்கிட்ட நாங்கள் கிஃப்ட் எதுவும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். நைட்டு டின்னர் கூட்டு போவோம், கேக் ஒன்று கட் பண்ணுவோம், அதுக்கு மேலே எங்ககிட்ட எதிர்பார்க்காதன்னு சொல்லியிருக்கோம். இந்த டைமில் த்ரினி எங்கே இருக்கான்னா கிரிக்கெட் கிளாஸில் இருக்கான். நாங்கள் ஊருக்கு எங்கன்னா போவோம்னா என் பாப்பாவுக்கு ஒரு சைக்கிள் இருக்கு. அந்த சைக்கிளை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு தான் போவோம். இது டார்க் க்ரீன் கலர், அது கொஞ்சம் லைட் க்ரீன் கலராக இருக்கும். ரெட் கலர் தான் ட்ரை பண்ணோம், ஆனால் கிடைக்கல. இந்த சைக்கிளும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு புரிய வரும். நாங்கள் அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ண மற்ற கிஃப்ட் எல்லாம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அவங்க அக்கா கிட்ட த்ரினியை அந்த ரூமுக்கு கூட்டு போக சொல்லிட்டு சைக்கிளை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போ த்ரினியோட ரியாக்ஷனை பார்க்கலாம். சர்ப்ரைஸா பிளாஸ்ட் பண்ணலாம் நினைச்சா அதுவே ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமா அவன் கண்டுபிடிப்பான்னு பார்த்தா அவன் எதுக்கு வர சொன்னோம் நாங்க அவனை சைக்கிள் எடுத்து உள்ள வச்சிட்டாங்க. இருக்கு டேய் சைக்கிளை பார்க்கவே இல்லை, கடத்தி விட்டாரு. இதை வெடிக்கிறதுக்கு பாரு எப்படி சூப்பரா வெட்டுது பாரு. கொஞ்ச நாளைக்கு நீ என்னோட ஹெல்ப்போட ஓடிக்கன்னா. ஆனால் சர்ப்ரைசிங்லி பர்த்டே அன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். சரி எப்படியோ உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினச்சா அப்பப்போ போயிட்டு பிரேக்கை பிடிக்க மறந்துட்டு இங்கே இந்த மாதிரி புதற்குள்ளே விழுந்துடுறான். பர்த்டே அன்னைக்கு நைட்டு த்ரினி தனியாக போய் அழ ஆரம்பிச்சிட்டான். என்ன ரீசன்னு அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். தேங்க்யூ.